ரெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய பயணம் இன்னைக்கே முடிஞ்சது. 3 மேட்சுக்கு முன்னாடி இருந்தே இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அஃபீஷியலா ஓவருங்க. இதுக்கப்புறம் 4 மேட்ச்ல 4 ஜெயிச்சாலுமே வாய்ப்பே கிடையாது. அவ்வளோதான், சிஎஸ்கே உடைய பயணம் முடிஞ்சது. இருந்தாலும் இந்த சீசன்ல எது இது பெஸ்ட், எது இது ஒர்ஸ்ட், பத்திரானாவுடைய ஒர்ஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இதை பத்தி என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட பயணம் முடிஞ்சது. இன்னைக்கு பேட்டிங்ல நல்ல இன்டென்ட் கிடைச்சது. பட் இருந்தாலும் ஒரு 20 ரன் ஷார்ட்னு சொல்லுவேன். ஆனால் 190 அப்படிங்கிறத சேப்பாக்கில் வின்னிங் டோட்டலுங்க. நீங்கள் 175க்கு மேலே அடிச்சாலே அது வின்னிங் டோட்டல் தான், அதில் மாற்றம் கிடையாது. பவுலிங் கொஞ்சம் புவராக போட்டுட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அதில் மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்க்கறது ஸோ கண்டிப்பாக மத்தீஸா பத்திரானா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங்கில் என்னென்ன பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வழக்கம் போல ஷேக் ரஷீத் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. ஷேக் ரஷீத்தை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் நல்லா ஆடினாரு. ஆனால் அடுத்த ஒரு 2-3 மேட்ச் வந்துட்டு அவருடைய இன்டென்ட் அப்படிங்கிறது கிளியராக தெரியலைங்க. ஸோ பயங்கரமாக சுத்துறாரு. அவருக்கு அந்த ஒரு கொஞ்சம் பயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு போல. ஆனால் ஆயுஷ் மாத்ரே 2 மேட்ச் நல்லா ஆனாரு. இந்த மேட்சும் கிளீன் ஹிட் தான். ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் பிரில்லியண்டான ஃபீல்டுங்க. ஆல்ரெடி அங்கே ஒருத்தவங்க இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி நின்று அவருடைய கேட்சை பிடிச்சாரு. ஏன்னா அவரு இந்த ஸ்கொயர் திசையில அடிக்கக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் லாங் ஆஃப் அங்கேயும் வந்துட்டு நிறைய ஷாட்ஸ் ஆடுவார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபீல்ட் செட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பாலை வச்சு ஆயுஷ் மாத்ரே தூக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே ஆயுஷ் மாத்ரே இந்த சீசனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல எதுக்குப்பா சாம் கரன் அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. வித் பேட் அண்ட் பால் ரெண்டுமே நம்ம சொல்லி ஆகணுங்க. பொதுவாக இதுதான் சாம் கரன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 2022 ஸோ T20 வேர்ல்ட் கப்பை இங்கிலாந்து வின் பண்ணும்போது ஸோ அதில் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவர் தான் வாங்கினாரு. வித் பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே சூப்பராகவே பண்ணாரு. முக்கியமாக அவருடைய ஸ்லோ ரன் தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்டே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் பேட்டிங் நம்பர் 5ல தான் ஆடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆனால் ஒன் டவுனில் வந்தார். பவர் பிளேல முடிஞ்ச அளவுக்கு அடிப்பாருன்னு பார்த்தா ஸோ நிறைய மிஸ்ஸிட்டில் தான் போச்சு. அதுக்கப்புறம் ஃபார்முக்கு வந்தாருங்க. மரண அடி. ஆனால் 100 மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். கண்டிப்பாக செஞ்சுரி அடிச்சிருக்கணும். இருந்தாலும் ஓகேங்க. ஸோ உங்களுடைய ஃபார்மல் டீமுக்கு அகேன்ஸ்ட் அடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி எல்லாம் சொன்னார். ஸோ அந்த செலிப்ரேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் சிவம் தூபே, தீபக் ஹூடா, தோனி அவர்கள் வந்த உடனே ஒரு 4, 6 ஒரு நல்ல மொமெண்டம் செட் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஆனால் அவர் போனதுக்கப்புறம் தான் யார் அடிக்க போகிறாங்கங்கிற கேள்விக்குறியே மிகப்பெரிய லெவலில் எழுந்துச்சுங்க. தீபக் ஹூடாக்கு எதுக்கு இவ்வளோ சான்ஸ் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி தூபே கிட்ட கொடுத்துருந்தா சகலுடைய ஓவர் சூப்பராக அவர் ஆடி இருப்பார். ஸோ அதை பண்ணாம விட்டாரு. அதுக்கடுத்து வந்து அன்சில் கம்போஜ் ஃபர்ஸ்ட் பால்டே போல்டு. ஸோ அதுக்கப்புறம் 100 அகமதும் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கொடுத்துட்டு சகல் உண்மையாலுமே அந்த ஒரு ஓவர் அப்படிங்கிறத சூப்பராக போட்டார். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயருடைய கேப்டன்சி நம்ம பாராட்டணும். அதுக்காக தான் அந்த ஓவரை பதுக்கி வச்சிருந்தாரு. தோனி வருவார் போடலான்னு சொல்லிட்டு தோனி வந்த உடனே இறங்கி ஒரு 6 அடிச்சாரு. அடுத்த பால் சூப்பரான ஹிட். ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் கேட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ தோனி அவர்களோட விக்கெட் போனதுக்கப்புறம் ஒரு தீபக் ஹூடா ஸோ அதுக்கப்புறம் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக 190 அப்படிங்கிற முடிஞ்ச டோட்டலை சிவம் தூபேக்கு ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா தோனியோட அவுட்டுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு 205, 210 அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 9 பால் 10 பால் பக்கம் வச்சு கொடுத்துட்டு போனார் தோனி. ஆனால் அதை யாருமே மேக்ஸிமைஸ் பண்ணல. சரி, ஓகே. இருந்தாலும் 190 அப்படிங்கிறது வின்னிங் டோட்டல் தான். ஸோ வந்த உடனே பவர் பிளேல எப்பவும் போல கலீல் அகமது நல்லா போடுவார். ஸோ அங்கங்கே கொஞ்சம் சொதப்பினாலுமே 4வது ஓவருக்கு அப்புறம் அப்படியே மொமெண்டம் பிடிச்சி முதல் விக்கெட்டான பிரியான் சாரியாவை தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சூப்பராக ஆடினாருங்க. ஆனால் அவருக்கு கேட்சு ட்ராப்பு அதெல்லாமே நடந்தது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே ஒரு 10 ஓவர் வரைக்கும் கேம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அன்சில் கம்போஜ் நல்லா போட்டார், ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சாரு. அண்ட் சாம் கரன் எக்ஸலண்ட்டுங்க. இன்னைக்கு பேட்டிங்லாம் நல்லா பண்ணதுனால இந்த வெறி வந்து பவுலிங்கில் பேஸே கொடுக்கல. எல்லா பாலுமே 80. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டார், 130ங்கிற மாதிரி போட்டார். பிரப்சிம்ரன்கெல்லாம் 80 அப்படிங்கிற மாதிரி வச்சு அந்த மொமெண்டமை அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மொமெண்டமை எந்த அளவுக்கு 100 அகமதும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக சாம் கரனும் காப்பாற்றி கொடுத்தாங்களோ எல்லா மொமெண்டையுமே தூக்கி இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் கையில் கொடுத்துட்டாரு மத்தீஸா பத்திரானா. ஸோ ஆல்ரெடி இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் வீடியோவில் போட்டிருப்போம். அவருடைய பவுலிங் ஆக்ஷன் மாறிடுச்சு. எப்போவுமே யாக்கர் மட்டும்தாங்க போடுவார். இந்த தடவை பவுலிங்கில் நிறைய வேரியேஷன் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் போடக்கூடிய ஆள் இல்லை. இருந்தாலும் ஏன் போடுறாரு அந்த மாதிரி பவுன்சர் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் பிச்செல்லாம் ஏன் போடுறாரு அப்படின்னா அவருடைய இன்ஜுரினால ஏற்பட்ட பிரச்சனை தான். அவருடைய முன்னாடி இருந்த பவுலிங் ஆக்ஷன் கிடையாது. யாக்கர்லாம் சும்மா நெயில் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் வைடு போட்டாலுமே பர்ஃபெக்டாக நெயில் பண்ணக்கூடிய ஆள். ஆனால் இப்போலாம் வந்துட்டு ஈஸியாக பிக் பண்ணி 6 அடிக்கிறார். ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி 2 ஷாட் தூக்கி அடிப்பார் பாருங்க. ஆனால் அதெல்லாம் யாக்கர் பர்ஃபெக்டாக நெயில் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி அவர் 6 அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒர்ஸ்டான ஒரு பவுலிங். கிட்டத்தட்ட 4 ஓவர் 40 ரன் இருக்கும்போதே மேட்ச் ஆனான். சிஎஸ்கே கையில் கேம் இருந்தது. அந்த இடத்துல ஒரு அன்சுல் கம்போஜ் அது மட்டும் இல்லாமல் கலீல் அகமதுக்கு ஒரு ஓவர் இருந்தது. தோனி என்ன நினைச்சாரு அப்படின்னா ஸோ ஒரு ஓவர் நம்ம தள்ளிட்டோம்னா ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அன்சுல் கம்போஜை வச்சு போட்டு மறுபடியும் பத்திரானா கொடுக்கும்போது ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சலாம்னு நினைச்சாரு. ஆனால் அந்த ஓவரே அவர் ரன்
ரன்னு குடுப்பாரு அப்படிங்கிற மாரி யாருமே எதிர்பார்க்கல. ஷ்ரேயஸ் ஐயர் அங்கேயே மேட்ச முடிச்சு குடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். சரி ஓகேங்க. சிஎஸ்கேல பல ஓட்டைகள் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 4 கேம விளையாட்டு போட்டிகள் மாரி தான். தாராளமா போய் சும்மா ஜாலியா ஆடுங்கப்பா அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்துட்டு, மீதி அடுத்த சீசன் தான் பார்க்கணும். நெறைய மாத்தணும். நேதன் எல்லிஸ் சூப்பரான ஒரு பவுலர் ஸ்குவாட்ல வச்சிருக்காங்க. ஆனா பத்திரானா ஆடுறதுனால தான் எல்லிஸுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. இதையும் நம்ம பார்க்கணும். அடுத்த 4 போட்டியிலயும் எல்லிஸ ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்த சீசனுக்கான பிரிப்பரேஷன் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இத பத்தின கருத்துக்கள் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.